திருவையாறு திரு ஐயாறப்பன் கோவில் காவிரியோட வடகரையில் இருக்கிற 63 தலங்களில் 51வது தலம் தான் இந்த திருவையாறு. இந்த ஆலயத்துக்கு பக்கத்திலேயே காவிரி, குடமுருட்டி, வெண்ணாறு, வெட்டாறு, வடவாறுன்னு 5 ஆறுகள் ஓடுது. இதனாலேயே இந்த இறைவனுக்கு ஆறு அப்பன், ஐயாறப்பன்னு பேர் வந்தது. இங்கே இருக்க ஆவுடையாருக்கு மட்டும்தான் அபிஷேகங்கள் நடக்கும். ஏன்னா இங்கே தோன்றி இருக்கும் லிங்கம் சுயம்பு லிங்கம். அது மட்டும் இல்லாமல் மண்ணாலான லிங்கம். இதனால லிங்கத்துக்கு எந்த அபிஷேகமும் கிடையாது. அப்பர் என்று அழைக்கப்படும் திருநாவுக்கரசருக்கு இறைவனோட கைலை காட்சியை பார்க்கணுன்னு ஒரு ஆசை வந்துச்சு. இதனால அவர் இமயமலையை நோக்கி பயணமானார். வழியில் பல சிவாலயங்களில் இறைவனை வணங்கி பாடல்களும் பாடினார். இமயமலை பயணம் அவ்வளவு சுலபமானது கிடையாது. இதனால சிவபெருமானே ஒரு முனிவரோட வடிவம் எடுத்து அப்பர் முன்னாடி தோன்றி இந்த மனித உடலோட கைலாயம் போக முடியாதுன்னு சொல்றாரு. அதுக்கு அப்பர் கண்டிப்பா கைலாய தரிசனம் வேண்டும்னு இறைவனை பிரார்த்திக்க சிவபெருமானே அப்பர் முன்னாடி தோன்றி அங்க இருக்கிற பொய்கையில மூழ்கி எழுந்திருக்கும்படி சொல்றாரு. இறைவனின் ஆணைப்படி அப்பர் பொய்கையில மூழ்க மறுபடியும் எந்திரிக்கும் போது திருவையாறுல இருக்கிற அப்பர் குளத்துல எழுந்திருக்கிறாரு. அங்கே இறைவன் அவருக்கு கைலாய தரிசனத்தையும் தராரு. இதனால தான் திருவையாறுக்கு தென் கைலாயம் அப்படின்ற பெயரும் வந்தது.